ஒரு மனிதனுடைய இந்த பிறப்பினுடைய நோக்கம் அவனுடைய ஆன்மா இறைவனடி போய் சேர வேண்டும், இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும். ஒவ்வொரு பிறப்பும் அந்த ஈடேற்றத்தை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் பிறந்த பிற்பாடு இறக்கும் வரைக்கும் இந்த பூமியில் மாயை செயல்படுகின்றது. மாயை என்பது நம்முடைய ஆன்மாவினுடைய உண்மையான நோக்க பயணத்தை அது மாற்றி விடுகின்றது. ஆன்மா இறைவனடி சேர வேண்டும், இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்பது இந்த பிறப்பினுடைய நோக்கம். ஆனால் பிறந்த பிற்பாடு இந்த உலகத்தினுடைய மாயை இந்த ஆன்மாவை அடக்கி மாயை மேலோங்கி ஆன்மாவுடைய நோக்கத்தையும் பயணத்தையும் இந்த மாயை திசை திருப்பி விடுகின்றது. அதனால தான் கோடிக்கணக்கான மக்கள் பிறந்து சிறிது காலத்துக்கு பிற்பாடு இந்த மாயைக்குள் அடிமையாகின்றார்கள். அவருடைய ஆன்மா பலம் இழக்கின்றது, செயல் இழக்கின்றது. அதற்கு பிற்பாடு அதன் நோக்கத்தை இழக்கின்ற பொழுது மாயைக்குள்ள சிக்கி அதுக்குள்ளேயே மடிந்து போகின்றது. உண்மையான நோக்கம் இடம்பெற முடியாமல் போகின்றது. அதனால தான் எப்படியாவது இந்த ஆன்மா இறைவனை போய் சேர வேண்டும். அதற்கு 4 யோக முறைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், கிரியா யோகம். அடிப்படையில் யோகா என்றால் இணைதல் என்று பொருள்படும். யோகம் என்ற சொல்லுக்கு இணைதல் அல்லது இணக்கமாக இருத்தல் என்ற பொருள் இருக்கின்றது. இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம் உடல் 5 பூதங்களால் உருவானது. நம் உடல் மாத்திரமல்ல, இந்த உலகமே இந்த 5 பூதங்களால் உருவானது. எனவேதான் இந்த உடல் என்ற 5 பூதமும் உலகம் என்ற 5 பூதமும் இணைந்து அதற்கு பிற்பாடு இறைவனடி போய் சேர்ந்து இணைய அவசியமாக கருதப்படுவது யோகா எனப்படும். இந்த கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், கிரியா யோகம் 4 மார்க்கங்கள் இறைவனை அடைய. நம் உடல் என்ற தன்மையையும் நாம் இந்த யோகா வழியாக செய்கின்ற பொழுது அதையும் நாங்கள் பிரிக்க முடியும். அது எப்படி என்று சொன்னால், நம்முடைய உடல், நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய அறிவு, நம்முடைய சக்தி. உடல், உணர்ச்சி, அறிவு, சக்தி. இப்போ பாருங்க, கர்மயோகம். கர்மயோகம் என்று சொல்லுகின்ற பொழுது உடலோடு சம்பந்தப்பட்டது, உடலின் சக்தியோடு சம்பந்தப்பட்டது, பலத்தோடு சம்பந்தப்பட்டது. உணர்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது பக்தி யோகத்தோடு சம்பந்தப்பட்டது. ஞான யோகம் என்று சொல்லுகின்ற பொழுது அறிவோடு சம்பந்தப்பட்டது. கிரியா யோகம் என்று சொல்லுகின்ற பொழுது சக்தியோடு சம்பந்தப்பட்டது. இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் இந்த மேலே கூறிய 4 கலவையால் தனித்துவமாக உருவாக்கப்பட்டவன். உடல் தன்மை அதிகமாக இருக்கும் நபர்
தன் உடலால், அதாவது பலவிதமான செயல்கள் செய்து ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட நிலையை அடைந்தால் அது கர்மயோகம் என்று சொல்லப்படும். உணர்ச்சி என்ற தன்மை அதிகமாக இருக்கின்ற நபர் உணர்ச்சியின் மூலமாக ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட நிலையை அடைந்தால் அது பக்தி யோகம் என்று சொல்லப்படும். பக்தி என்று தனிப்பட்ட இலக்கணம் கிடையாது. ஒருவரின் தனிப்பட்ட உணர்ச்சியின் தீவிரத்தின் மூலம் ஆன்மீகத்தில் உச்சக்கட்ட நிலையை அடைவது பக்தி என்று அழைக்கப்படும். அறிவு அல்லது புத்திசாலித்தனம் மூலமாக ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட நிலையை ஒரு அடைந்தால் அதற்கு ஞான யோகம் என்று சொல்லப்படும். சக்தி உடல் இயங்குவதற்கு தேவையான ஒன்று. அந்த சக்தி என்பது மூல காரணமாக இருக்கின்றது. அந்த சக்திகளை உயர்த்தி அதன் மூலமாக ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட நிலையை அடைந்தால் அது கிரியா யோகம் என்று சொல்லப்படுகின்றது. உலகத்தில் பொதுவாக ஒரு மனிதனைப் போல இன்னொரு மனிதன் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் ஏதோ விதத்தில் வேறுபட்டிருக்கின்றான், கூடி குறைகின்றான். அதனால தான் இந்த 4 யோகங்களும் 4 நிலைகளாக பிரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு யோகமும் அதற்கு ஏற்ப எப்படி செயல்படுகின்றதோ அதன் அடிப்படையில் செயல்பட்டு ஆன்மாவை இறைவனோடு சேர்க்க துணை செய்கின்றது. அதனால தான் சொல்லப்படுகின்றது தொன்று தொட்டு ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஞானோதயம் அடைந்து அதன்படி வாழுகின்ற ஒரு குரு அவசியம். ஏனென்றால் ஒரு ஞானோதயம் அடைந்த குரு தன் உள் உணர்வின் மூலமாக தன்னை நாடி வரும் சீடரின் உள்நிலையை அறிந்து அந்த பக்குவத்துக்கு ஏற்ப அந்த சீடனை நன்கு புரிந்து அதற்கு ஏற்றவாறு ஒரு ஆன்மீக சாதனையை அந்த சீடனுக்கு பரிந்துரைத்து ஆன்மீக வளர்ச்சியிலே பெரிதும் உதவியாய் இருக்க இந்த குரு துணையாய் இருப்பார். அதனால தான் வாழ்வில் எப்படியாவது இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் சில நேரங்களில் இளமையில் வராவிட்டாலும், இளமையில் மாயைக்குள் சிக்கி வாழ்ந்தாலும், நமக்கு எப்போது பக்குவம் வருகின்றதோ அல்லது ஒரு சூழ்நிலை உருவாகின்றதோ அப்போது இறைவனை தேடி அடைய நினைப்பு வரும், ஒரு ஆவல் உருவாகும். அது எப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கதையை பாருங்க. ஆச்சிரமத்தில் ஒரு குரு தன் சீடர்களுக்கு ஞானத்தை பற்றி போதித்துக் கொண்டிருந்தார். அந்த குருவை பற்றி கேள்விப்பட்ட ஒருவன் ஞானம் பெறுவதற்காக அவரிடம் சீடராக சேர்ந்து சில காலம் ஞானக்கல்வி பெற்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு நாள் குரு புதிதாக சேர்ந்த சீடனிடம் ஆன்மீகத்தின் நோக்கம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் இறைவனை அறிவதும் அடைவதும் தான் என்று பதில் கூறினான். என்னுடன் சேர்ந்து இத்தனை காலம் பணியாற்றுகின்றாயே, தொடர்ந்து இத்தனை நாள் ஆன்மீக சாதகம் செய்கின்றாயே, இறைவனை அடைந்து விட்டாயா என்று குரு கேட்டார். அதற்கு சீடன் இல்லை, முயன்று கொண்டிருக்கின்றேன் என்றான். உனக்கு இறைவனை அறிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றதா என்று குரு கேட்டார். உடனே சீடன், நம்பிக்கை உள்ளது, ஆனால் பலரும் பலவிதமாக சொல்லுகின்றார்கள், அதனால் கொஞ்சம் குழப்பமாக உள்ளது என்றான். சரி, நீ இறைவனை அடைய எளிமையான மாற்று வழி கற்றுத்தருகின்றேன். இப்போது நீ பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த வழியில் இறைவனை அடைய முடியாது. நான் கூறும் எளிய வழியை பின்பற்றினால் இறைவனே
உன்னை நோக்கி வருவாரு அப்படி என்று சொல்லி இந்த குரு சீடனுக்கு சொன்னார். சீடனும் குழப்பத்தோடு அது எப்படி என்று கேட்டான். பல்லாயிரக்கணக்கான வருடத்துக்கு முன்பு ஒரு ராஜா இருந்தான். உனக்கே தெரியும், அரசன் என்றால் அவரை நெருங்குவதோ பேசுவதோ அறிந்து கொள்ளுவதோ சுலபமில்லை என்று. ஆனால் அந்த ஊரில் வாழ்ந்த ஒருவனுக்கு அரசரை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. அதனால் ராஜாவை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து ஊரில் உள்ள அனைவருக்கும் நற்காரியங்களிலும் மக்கள் தேவைகளிலும் அரசியல் பயன்பாடுகளிலும் பயனுள்ள வகையில் இருந்தான். இதை மக்கள் வழியாக அறிந்த ராஜா ஒரு நாள் அவனை சந்திக்க வந்தார். இதே போலதான் மற்றவர்களின் தேவைகளை உணர்ந்து செயலாற்றினால் ராஜாவைப் போல் இறைவனும் ஒரு நாள் உன்னை தேடி வருவார். அவரை நீ அறியலாம். இதுதான் இறைவனை அடைய எளிய வழி என்று குரு அந்த சீடனுக்கு கூறினார். சீடன் தெளிவடைந்து குருவுக்கு நன்றி கூறி தான் வந்ததன் நோக்கம் நிறைவடைந்தது என்று விடை பெற்றான். இந்த சீடனைப் போல இறைவனை அடைய கோயில்களோ குளங்களோ மட்டுமல்ல, நாம் இருக்கின்ற இடத்திலே அனைவருக்கும் பயனுள்ள வகையில் நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் இறைவன் நம்மளை தேடி வருவார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்படுகின்றது. இந்த யோக மார்க்கங்கள் அவசியமா என்ற கேள்வி வரும். இது அவசியம்தான் என்று தனிப்பட்ட கருத்துக்கு அப்பால் திருமூலரே திருமந்திரம் என்ற பகுதியில் 1489 பாடலில் அதை பற்றி ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கின்றார். யோக மார்க்கங்கள் இல்லை என்று சொன்னால் நம்மளை விட்டு அந்த லக்ஷ்மியே போய்விடும் என்பது இந்த பாடலில் சொல்லப்படுகின்றது. அந்த பாடலை பாருங்கள். மறுவும் துவாதச மார்க்கமும் இல்லார், குருவும் சிவனும் சமயமும் கூடார், வெறுவும் திருமகள் வீட்டு இல்லையாகும், உருவும் கிளையும் ஒருங்கு இழைப்பாரோ. இந்த பாடலுடைய கருத்தை பார்த்தீங்கன்றால், தியானத்தின் மூலம் தலைக்கு மேலே 12 அங்குல தூரத்தில் இருக்கின்ற துவாதச வெளியில் இருக்கின்ற இறைவனை அறிகின்ற யோக வழிமுறையை அறிந்து அதை இருக்கின்றவர்கள் குருவின் மூலம் ஞானத்தை பெறாதவர்களும் இறைவன் மேல் பக்தி செய்யாதவர்களும் இறைவனை வழிபடும் தமது குல வழக்கத்தை கைவிடுபவர்களும் ஆகிய இவர்களோடு சேர்ந்து இருப்பது வீண் என்று லக்ஷ்மி தேவியும் அவர்களை விட்டு வேண்டாமென்று விலகி விடுவாள். அவர்களின் உடலும் உடலை சுற்றி இருக்கின்ற நன்மைகளும் அழிந்து இழந்து விடுவார்கள். உயர்ந்த மனித பிறவி என்பது இறைவனை அறிந்து கொண்டு அவனை அடைவதற்காக அருளப்பட்டது. இதில் இறைவனை அடையும் வழிகளாக பக்தி, கர்மம், யோகம், ஞானம் ஆகிய 4 வழிகளை தோழமையோடு உடனிருந்து இறைவன் அருளிருந்தும் இது எதையுமே பின்பற்றாமல் ஆசையும் வழியில் செல்பவர்களை விட்டு தோழமையுடன் இருந்த இறைவன் விலகி நிற்பதால் அவர்களின் உயர்ந்த பிறவிக்கான நன்மைகளை அழிந்து போய் அடுத்த பிறவியில் கீழ்நிலை பிறவிக்கு சென்று விடுவார்கள். திருமூலரே இந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்கின்றார். யோக மார்க்கம் என்பது பின்பற்றப்பட வேண்டியது, கட்டாயமானது அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார்.
இங்கே 4 மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், கிரியா யோகம். கர்மயோகம் என்பது உடலை பிரதானமாக உபயோகம் செய்து செயல்கள் செய்து அதன் மூலம் உண்மையை ஆன்ம ஞானத்தை அறியும் வழியாகும். ஞான யோகம் என்பது தியானம் பிரதானமாக செய்யப்பட்டு அதன் மூலமாக ஆன்ம ஞானத்தை அறியும் வழியாகும். பக்தி யோகம் என்பது ஒருவரின் உணர்ச்சியை உபயோகம் செய்து கடவுள் மீதோ அல்லது உயர்ந்த நிலையில் இருக்கும் குருவின் மீதோ பிரதிபலன் பாராத தூய அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக ஆன்ம ஞானத்தை அழியும் வழியாகும். கிரியாயோகம் என்பது அது முக்கியமாக கிரியாயோகத்தில் உடலின் சக்தி கட்டமைப்புகளை மாற்றி அமைத்து அதன் மூலமாக ஆத்ம ஞானத்தை அறியும் வழியாகும். ஒரு வகையில் கிரியாயோக என்பது கர்ம யோகவுக்கு நேர் எதிர்ப்பதம். கர்மயோகத்தில் செயல்கள் வெளிமுகமாக இருக்கும், கிரியாயோகத்தில் செயல்கள் அகமுகமாக இருக்கும். இந்த 4 யோகத்திலையும் எது முக்கியமான யோகம் என்ற ஒரு கேள்வி வரலாம். அப்படி கேள்வி வருகின்ற பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழி, அது தனித்தனி வழியாக சென்றாலும் ஒரு இடத்தை போய் அடைகின்றது. அனைத்து உயிர்களின் தொடக்கம் ஒரே புள்ளியில் இருந்துதான் ஆரம்பமாகின்றது. அது அன்னையின் மடியில். பிறந்த உயிர் அத்தனையும் ஒரு நாள் அடக்கமாவதும் ஒரே புள்ளியில்தான், அது ஆண்டவனுடைய திருவடியில். இதை கொஞ்சம் வித்தியாசமாக நம்முடைய நாளாந்த வாழ்க்கை இயல்புக்கு ஏற்ப நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், பறவைகள் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நேர்கோட்டில் பறக்க முடியும். வெகு இலகுவாக குறுகிய நேரத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பறவைகள் உடனடியாகவே பறந்து செல்லும். ஆனால் மனிதன் அந்த இடத்துக்கு போக வேண்டுமென்று சொன்னால் அவன் தரைவழியாக போகலாம், நீர் வழியாக போகலாம், ஆகாய மார்க்கம் வழியாக போகலாம். ஆனால் எதிலுமே நேர்கோட்டில் செல்ல முடியாது. ஆனால் அவனால் சேர முடியும். பறவைகள் நேர்கோட்டு செல்லுகின்றன. மனிதன் பல்வேறு வழிகளில் அந்த இடத்தை போய் சென்று அடைகின்றான். இதைத்தான் கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், கிரியா யோகம் போன்றவை அமைந்திருக்கின்றன. அதாவது அவரவர் வசதிக்கு ஏற்றபடி, அவருடைய கர்ம பலனுக்கு ஏற்றபடி எது ஆண்டவனை அடைய உதவுகின்றதோ அந்த இலக்கின்படி, அந்த பாதையின்படி போய் சேர முடியும் என்பது சொல்லப்படுகின்றது. ஒலிவர் லகோம்பே என்பவர் ஒரு நடு வயதினர், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அவர் அந்த நாட்டில் இருக்கின்ற பாரிஸ் சர்வகலாசாலையிலிருந்து அனுப்பப்பட்டவர். அவர் ஒருமுறை பகவான் ரமணனிடம் கேட்ட கேள்வி, கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், கிரியா யோகம், இந்த மார்க்கங்களுக்குள் சிறந்த மார்க்கம் எது அப்படி என்று கேட்டார். அதுக்கு சொல்லப்பட்ட பதில் என்னென்றால், உதித்த விடத்தில் லங்கடி இருந்தல், அது கண்மம் பக்தியோ முந்தீவர, அது யோக ஞானமும் முந்தீவர என்று ஒரு உபதேச சாரத்தில் கூறப்பட்டுள்ளது. எந்த சாதனத்துக்கும் இன்றி அமையா மூலமாம் தனது மூலத்தை நாடி அதனில் குவிந்தொடங்கி இருத்தலே கர்மம், பக்தி, யோகம், ஞானம் அனைத்தின் உத்தேசமும் முடிவும் நிலையுமாம். கர்மயோகம் அப்படி என்றால் என்ன? கர்மம் என்பது அதோடு சேர்ந்து யோகம், 2 சொற்களும் சேர்க்கையில் உடல், மனம் மற்றும் வாக்கால் செய்யும் செயல்களே கர்மம் எனப்படும். யோகம் என்பதற்கு சாதனை என்ற ஒரு பொருள். ஒரு செயலை வெறும் செயலாக செய்யும்போது அச்செயல் மனதில் விருப்பு வெறுப்புகள் கொடுத்து துயரத்தில் பந்தப்படுத்தி மனத்தை
பழுகாக்கின்றது. அதே செயலை கர்ம யோக சாதனையாக நினைத்து செய்யும்போது மனதில் ஏற்படும் விருப்பு வெறுப்புகளை நீக்கி மனசிலே அமைதியை உண்டாக்கின்றது. இப்போ கர்மத்துக்கும் கர்மயோகத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? கர்மம் எதிர்மறை விளைவுகளை உண்டாக்கும். ஆனால் கர்ம யோகம் செய்வதால் எதிர்மறை விளைவுகள் உண்டாகுவதில்லை. கர்மத்தை முழுமையாக செய்தால்தான் பலனுண்டு. பாதியில் இருந்த கர்மங்களுக்கு பலன் இல்லை. மேலும் கர்மத்தின் முழு பலன் கிடைக்கும் என்று உறுதியாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கர்ம யோகத்தால் செய்யப்படும் செயல்களுக்கு செய்த அளவுக்கு ஏற்ற பலன் உண்டு. செய்த கர்மங்களுக்கு பலன் உறுதியாக கிடைக்கும் என்று கர்ம காண்டத்தில் உறுதி அளிப்பதில்லை. கர்ம யோகம் செய்வதால் மன தூய்மை உண்டாகும். அந்த சித்த சுத்தி மோட்சம் கிடைக்க காரணமாகின்றது. கர்மிக்கும் கர்ம யோகத்துக்கும் உள்ள வேறுபாடு. கர்மி ஒரு செயலை செய்கின்றவன் சஞ்சல புத்தி உடையவனாக இருப்பான். ஆனால் கர்மயோகியின் சிந்தனை, பேச்சு மற்றும் செயல் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கும். கர்மி பலனை எதிர்பார்த்து செயல் செய்பவன். ஆனால் கர்ம யோகியோ பலனில் விருப்பமின்றி ஈஸ்வர அர்ப்பணமாக செயல் செய்பவன். கர்ம யோகி தான் செய்த செயலின் பலனை ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுவான். கர்ம யோகம் 3 தத்துவங்களின் விசாரணை. நம்மிடமிருந்து வெளிப்படும் செயல்களை பற்றிய விசாரணை, செயல் செய்யும்போது எப்படிப்பட்ட பாவனையோடு செயல் செய்பவனாக இருக்க வேண்டும் என்ற விசாரணை, செயலின் பலனை அனுபவிக்கும் போது அதனை எவ்வாறு அனுபவிப்பவனாக இருக்க வேண்டும் என்ற விசாரணை. இதைத்தான் பகவத்கீதையில் கர்மயோகம் குறித்து 4 கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. செயல் செய்ய கர்த்தாவுக்கு உரிமையுண்டு. செயல் செய்து முடித்தபின் செயலின் பலனில் செயல் செய்தவனுக்கு உரிமையில்லை. நம் செயலின் பயன் அதன் அடிப்படையில் எனில் செயலில் எப்படிப்பட்ட நோக்கத்துடன் உள் உணர்வுடன் செய்தோம் என்பதை பொறுத்து பலன் கிடைக்கின்றது. ஒருவன் செயல் செய்யாமல் இருக்கும் மனம் சோம்பல், சோர்வு மற்றும் தோல்வியினால் வரக்கூடாது. ஆனால் வைராக்கியத்தின் மூலம் மட்டுமே வர வேண்டும். அவன்தான் கர்ம யோகி அப்படி என்று சொல்லப்படுகின்றது. அதனால் அந்த கர்ம யோகம் நம்முடைய செயல் மூலமாக நமக்கு வருகின்ற யோகம் இந்த கர்ம யோகம் என்று சொல்லப்படுகின்றது. பக்தி யோகம் என்று பார்த்தால், பக்தி யோகம் என்பது இறைவனை அடையக்கூடிய 4 யோக வழிமுறைகள் ஒன்றாகும். இவை தவிர கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் போன்ற யோக முறைகளும் உள்ளன. இந்த பக்தி யோகத்தை பற்றி கூறுகின்ற பொழுது அதிலே 5 நிலைகள் உள்ளன. பற்றுடன் கூடிய பக்தி, பற்றில்லாமல் கூடிய பக்தி, சகுன உபாசன பக்தி, நிர்குண உபாசன பக்தி, ஞான யோக பக்தி. பக்தன் தனது தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான இறைவன் மீது பக்தி செலுத்து என்பது கர்ம பக்தியாகும். பற்றில்லாமல் கூடிய பக்தி என்பது பக்தன் தனது நன்மைக்கு அன்றி உலக நன்மைக்காக இறைவன் மீது செய்யும் பக்தி நிஷ்காம்பிய பக்தியாகும். சகுன உபாசன பக்தி என்பது பக்தன் பெயர் உருவத்துடன் கூடிய இறைவனை மனதிலே நிறுத்தி செய்யும் பக்தியை சகுன பிரம்ம உபாசனையாகும். நிர்குண உபாசன பக்தி என்பது பக்தையன் பெயர் உருவமற்ற பிரம்மத்தை மனதிலே நிலைநிறுத்தி செய்யும் பக்தியை நிர்குண உபாசனையாகும். ஞான யோக பக்தி என்பது பக்தன் தனது குரு மற்றும் வேதாந்த சாஸ்திரங்களின் துணை கொண்டு வேதாந்த அறிவினால் பிரம்மத்தை அடையும் ஞானத்துக்கு ஞான யோக பக்தியாகும். இந்த பக்தியை பராபக்தி என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த பக்தி யோகத்தில் சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது, இந்த பக்தி யோகத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த கதை சொல்லப்படுகின்றது. திண்ணன் என்ற வேடுவ குலத்தை சேர்ந்த இளைஞன் நண்பர்களோடு வேட்டைக்கு சென்ற இடத்துல
மலையின் மீதிருந்த சிவலிங்கத்தை பார்த்து உள்ளமுருகி போனான். யாருமில்லாத இந்த காட்டில் உறைந்திருக்கும் இறைவனை யார் பாதுகாப்பது, உணவு தருவது என்று நினைத்தவன் தானே அவ்விரு காரியங்களையும் செய்ய முடிவெடுத்தான். இறைவனை அபிஷேகம் செய்வதற்கு வேண்டிய நீரை வழியிலும் அழகிய மலர்களை தலையிலும் தன் நண்பர்களோடு சமைத்த பன்றி இறைச்சியையும் கையில் ஏந்தி வந்து இறைவனுக்கு படைத்தான். இரவெல்லாம் கண் விழித்து காவல் இருந்தவன் காலையில் நீராடச் சென்றான். தினந்தோறும் பூஜை செய்ய வரும் சிவகோசரியார் இறைவனுக்கு இறைச்சி படைத்திருப்பதைக் கண்டு அபச்சாரம் என கூறிக்கொண்டே எல்லாவற்றையும் சுத்தம் செய்து அபிஷேகம் செய்துவிட்டு இல்லம் திரும்பினார். மறுநாளும் அப்படி இருப்பதைக் கண்டு இதை செய்தவர் யார் என காட்டும்படி இறைவனிடம் முறையிட்டார். அன்பினால் தன்னை கட்டும் பக்தனின் வழிபாட்டை காலையில் மறைந்திருந்து பார்க்கும்படி அவர் கனவிலே வந்து சொல்லி சென்ற இறைவன் மறுநாள் திண்டனுக்காக காத்திருந்தார். வழக்கம் போல பன்றி இறைச்சி சகிதம் வந்தவன் சிவலிங்கத்தின் ஒரு பக்க கண்ணிலே இருந்து இரத்தம் வடிவதைக் கண்டு பதறிப்போனான். தன் கையால் நிறுத்த முயன்றான், முடியவில்லை. பச்சிலைகளை பறித்து வந்து ஒற்றியெடுத்தான், பலனளிக்கவில்லை. சட்டென கையில் வைத்திருந்த வில்லால் தன் கண்களில் ஒரு கண்ணை தோண்டி எடுத்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்த கண் மீது அப்பினான். இரத்தம் நின்று விட்டது. ஆனந்தமடைந்தான். இன்னும் அவனை சோதித்து பார்க்க நினைத்த இறைவன் அடுத்த கண்ணிலிருந்து இரத்தம் வடித்தார். இம்முறை பதறாத திண்ணன் அடையாளம் காண வசதியாக தன் கால் சட்டை கட்ட விரலை இரத்தம் வடிந்த கண்ணின் மீது வைத்துக்கொண்டு தன்னுடைய இன்னொரு கண்ணையும் வில்லால் தோண்டி எடுக்க முயன்றான். பக்தனின் அன்பை கண்டு பதறிப்போன இறைவன், நிறுத்து கண்ணப்பா என்ற குரலோடு அவன் முன் தோன்றி ஆசி வழங்கினார். அன்பினால் செய்யும் பக்தி எதுவானாலும் அது தனக்கு உகந்தது என்பதை சிவகோசரியாருக்கு மட்டுமல்ல உலகிற்கும் இறைவன் உணர்த்தி காட்டினான். திண்ணன் கண்ணப்பா நாயனாய் 63 நாயன்மார்கள் ஒருவராய் புகழ் பெற்றார். அவரை போல நாம் நம் கண்களையெல்லாம் இறைவனுக்கு தர வேண்டியதில்லை. எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு 2 கண்களும் போக வேண்டும் என்று பிரார்த்திக்காமல் இருந்தாலே போதும். இது ஒரு பக்தி மார்க்கத்துக்கு அதை எடுத்து காட்டுவதற்கு சொல்லப்படுகின்ற ஒரு அழகான கதை. இந்த பக்தி யோகத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், மனதை வேறு எதிலும் நாட்டம் இல்லாமல் சீவனில் ஆத்மாவாக பிரகாசித்து கொண்டிருக்கும் பிரம்மத்தில் மனதை லயித்து கொண்டிருப்பவர் அடையும் பேரானந்தமாகும். பகவானிடத்தில் மனதை செலுத்தி இருப்பவன் பிரம்ம பதவியோ சுவர்க்கத்தின் இந்திர பதவியோ பூமண்டல பதவியோ அல்லது பாதாளம் உள்ளிட்ட கீழ்லோகங்களையும் கூட விரும்பாது அவன் பகவானிடத்தில் சரணடைந்து அதன் மூலமாக பகவானை தவிர வேறு எதனையும் விரும்ப மாட்டான். நம்பிக்கையோடு கூடிய பக்தியால் மட்டும் பகவானை அடைய முடியும். பகவான் சான்றோர்களுக்கும் பிரியமானவன், அவர்களின் ஆத்மாவாக இருப்பவன். பிறப்பினால் சண்டாளனாக இருப்பினும் பகவானிடத்திலே செலுத்தப்படும் உறுதியான பக்தியினால் அவன் புனிதமடைகின்றான். இறைவன் மீது நம்பிக்கையோடு கூடிய தளராத பக்தி செலுத்துவதால் ஒரு ஜீவன் வாழும் பொழுது சீவ முக்தியும், சீவனில் உடல் அழிந்த பின்பு விதேக முக்தியும் அடைந்து சீவாத்மா பரமாத்மாவுடன் கலப்பதே பக்தி யோகத்தினுடைய பலனாகும். ஞான யோகத்தை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், ஞான யோகம் என்பது ஞானமும் யோகமும் ஒன்று சேர்வதே ஆகும். ஞானம் என்னும் சொல்லுக்கு தன்னை பற்றிய அறிவை அடையும் சாதனை என்பது பொருளாகும். யோகம் என்னும் சொல்லுக்கு சாதனம் அல்லது கருவி என்று பொருள். எனவே ஞானம் என்னும் சாதனை அடைய யோகம் என்னும் சாதனம் அவசியம். இந்த ஞான சாதனம் எந்த இலக்குவை அடைய முயற்சி செய்வதெனில் தன்னை பற்றிய ஞானம் அடைவதே. தன்னை பற்றிய ஞானம் அடைவதெனில் தன்னில் நிலை பெற்ற ஆத்மாவை பற்றிய ஞானத்தை அடைதலே ஆத்ம ஞானமாகும். இந்த ஜீவாத்ம ஆத்ம ஞானத்தை அடைய ஞான யோகம் சிறந்த வழியாகும். ஆத்ம ஞானத்தை அடையும் வழிகள் எவை அப்படி என்று சொன்னால்,
இந்த ஆத்ம ஞானத்தை அடையும் வழிமுறைகளில் 2 வழிகள் கூறப்பட்டுள்ளன. ஒன்று ஞான சாதனை, இரண்டாவது யோக சாதனை. ஞானத்திற்கான சாதனை அடைய 2 வழிகள் உள்ளது. ஒன்று வேதாந்த சாஸ்திரங்களை கேட்டல், கேட்டவர்களை அறிவினால் விசாரித்து ஆராய்ந்து சிந்தித்து தெளிவடைவதே ஞானம். ஆத்ம ஞானம் என்பது நான் என்ற சொல்லினை விசாரித்து அறிந்து கொள்வதே ஞானம் என்பர். ஞானத்தை அடைய படிநிலைகள். விவேக புக்தி, ஒன்றின் பொருளை பிரித்து அறிந்து கொள்ளும் தன்மையே அறிவு. எடுத்துக்காட்டாக, இது தர்மம், இது அதர்மம், இது உண்மை, இது பொய், இது நல்லது, இது கெட்டது, இது நன்மை, இது இன்பம், இது அழிவற்றது, இது நிலையானது என்று அறிவினால் பிரித்து பார்த்து தெரிந்து கொள்வதே ஞானமாகும். இதனை விவேக புத்தி என்பர். வினிச்சய புத்தி, ஒன்றை நன்கு பிரித்து பார்க்கும் விவேக புத்தி இருந்தும் அந்த அறிவில் உறுதி இல்லையெனில் அதற்கு வினிச்சய புத்தி என்பர். விசுத்த புத்தி, மனதை தூய்மைப்படுத்தி கபடமற்ற குணம், மற்றவர்களை ஏமாற்றாத மனம் உடையவர்களை விசுத்த புத்தி உடையவர்கள் என்பர். விசால புத்தி, பரந்த மனதை உடையவர்கள் பிற பொருளிலே ஆசை கொள்ளாதிருத்தல், அதே நேரத்தில் தமது பொருளை பிறரோடு பகிர்ந்து கொள்வது விசால புத்தி, பரந்த மனப்பான்மை என்பர். நிச்சல புத்தி, ஒன்றிலேயே நமது மனத்தை பொருத்தி பழகும் தன்மையை உறுதியான புத்தி அல்லது நிச்சல புத்தி என்பர். திட புத்தி, துன்பங்கள், துயரங்கள், நட்டங்கள் வரும்போது அதனை தாங்கிக் கொள்ளும் உறுதியான மனம் தேவை. அத்தகைய மனத்துக்கு திட புத்தி என்பர். ஜாக்கிரத் புத்தி, விழிப்புணர்வோடு கூடியதாக இருக்கும் மனம் அல்லது அறிவு அல்லது புத்தியை விழிப்பு நிலை புத்தி என்பர். நூறு வீதம் ஞான யோகத்தின் வழியில் செல்ல வெகு செல்ல மட்டுமே முடியும். ஞான யோகத்தின் பாதையில் என்ன நடக்கின்றது? பெரும்பாலான மக்களுக்கு அது புரிவதில்லை. வெகு செல்ல மட்டுமே அதனை புரிந்து கொள்ளும்படி முடிகின்றது. ஞான யோகத்தை அதை முழுமையிலே கடைப்பிடிப்பதற்கு தேவையான புத்திசாலித்தனம் உள்ளவர்களை பார்ப்பதே அரிது. இந்த பாதையை மேற்கொள்வதற்கு பெருமளவில் ஆயத்தம் தேவைப்படும். காரணம், சக்தி அளவிலும் உணர்ச்சி நிலையிலும் எழுச்சி ஏற்படுவது கூட மிக எளிது. ஆனால் மனதை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நகர்த்துவது அத்தனை சுலபமல்ல. அதற்கு நிறைய நேரம் செலவிட நேரிடும். ஏனென்றால் மனம் தந்திரம் நிறைந்தது, பல சூழ்ச்சிகளை செயல்படுத்த வல்லது. உணர்ச்சிகளும் சக்தியும் அப்படியல்ல. உணர்ச்சிகள் எளிமையானவை, சக்தி நிலையும் நேரடியானது, குழப்பமற்றது. ஏதேனும் நடக்கும் அல்லது ஒன்றுமே நடக்காது. ஆனால் மனம் அப்படியல்ல. அது ஆயிரமாம் மாயத் தோற்றங்களை உருவாக்கும். அவற்றையெல்லாம் வெட்டி வீழ்த்துவதற்குள் எங்கிருக்கின்றோம், முன்னோர்கின்றோமா பின்னடைகின்றோமா என ஒன்றும் புரியாது. அதனால் ஞான யோகத்தை உங்கள் பாதையின் ஒரு பகுதியாக வைத்துக் கொள்வது தவறல்ல. ஆனால் ஞான யோகத்தை அதை முழுமையில் பின்பற்றுவது வெகு சிலரால் மட்டுமே முடியும். மற்றவர்கள் அப்பாதையிலே தொலைந்து போகும் அபாயம் உள்ளது. கிரியா யோகமானது கடவுள் என்னும் மெய்யறிவுடன் ஒருமித்து ஆன்மா அனுபவம் பெறுவதற்கான ஒரு விஞ்ஞான பூர்வமான கலையாகும். பண்டைய 11 சித்தர் மரபில் கற்பிக்கப்பட்ட யோக முறைகளை தொகுத்து அவற்றிலிருந்து கிரியா யோகத்திற்கு உயிரூட்டினார். இந்தியாவின் மாபெரும் சித்தர்களில் ஒருவரான மகா அவதாரர் பாபாஜி. கிரியா யோகமானது கிரியாக்கள் எனப்படும் பல்வேறு பயிற்சிகளை 5 கிளைகளாக பிரித்து உட்கொண்டுள்ளது. இந்த 5 கிளைகள் என்னவென்று சொன்னால், கிரியா கதயோகம், கிரியா குண்டலினி பிராணாயாமம், கிரியா தியான யோகம்,
கிரியா மந்திர யோகம், கிரியா பக்தி யோகம். கிரியா கத யோகம் சுருக்கமாக சொன்னால் படிப்படியாகவும் ஜோடிகளாகவும் கற்பிக்கப்படும் 18 முக்கியமான மிகுந்த பயனுள்ள ஆசனங்களை உள்ளடக்கியது. அத்தோடு மேலும் பல ஆசனங்கள், பந்தங்கள், தசைப்பூட்டு மற்றும் முத்திரைகள், குறி ஆகியவை இதனுள்ளே அடங்குகின்றது. உடலை தளர்த்தி கொள்வதற்கான பயிற்சிகளான ஆசனங்கள், பந்தங்கள் எனப்படும் தசைப்பூட்டுக்கள் மற்றும் உடல் குறிகள் அசைவுகளான முத்திரைகளை உள்ளடக்கியதான் கிரியா கத யோகம். இவற்றை பயிற்சி செய்வதன் மூலம் மிகுந்த ஆரோக்கியம் மற்றும் மன அமைதியும் பெற முடியும். அத்தோடு உடலில் உள்ள சக்தி மையங்களான சக்கரங்கள் மற்றும் சக்தியின் வழித்தடங்களான நாடிகளை எழுப்பவும் முடியும். பாபாஜி மிகுந்த பயன் தரக்கூடிய குறிப்பிட்ட 18 ஆசனங்களை இதற்காக தேர்ந்தெடுத்தார். இவை பல்வேறு நிலைகளை உட்கொண்டு ஜோடிகளாக கற்பிக்கப்படுகின்றது. நமது ஸ்தூல உடலை நாம் நமக்காக பேணாமல் இறைவனின் கோயிலுக்கான ஒரு வாகனமாக பேண வேண்டும் என்பது அவருடைய கருத்து. கிரியா குண்டலினி பிராணாயாமம் என்றால் நம்முள் ஒளிந்திருக்கும் அளவில்லா சக்தியை எழுப்பி முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் இருந்து உச்சந்தலை வரை உள்ள 7 முக்கியமான சக்கரங்களின் வழியாக பாய்ச்சவல்ல சக்தி வாய்ந்த சுவாச பயிற்சி. இந்த சக்தி வாய்ந்த சுவாச பயிற்சி மூலம் ஒருவரது அபரிதமான சக்தி மற்றும் மேல்மன விழிப்புணர்வை எழுப்பி தம் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் நின்று உச்சந்தலை வரையுள்ள 7 முக்கியமான சக்கரங்கள் வழியாக பாய்ச்ச முடியும். இது ஒவ்வொரு சக்கரத்துடனும் தொடர்புடைய மறைந்திருக்கும் பேராற்றலை வெளிக்கொணர்ந்து 5 கோஷங்களிலும் மிகுந்த ஆற்றல் வாய்ந்ததாக ஒருவரை மாற்றுகின்றது. கிரியா தியான யோகம். மனதை கட்டுக்குள் கொணர்ந்து ஆழ் மனதை தூய்மைப்படுத்தி மனத்தெளிவு, மனதை ஒருநிலைப்படுத்தும் திறன், தொலைநோக்கு மற்றும் உள்ளுணர்வை வளர்த்து மூச்சற்ற கும்பக நிலையில் கடவுளிடம் ஒருமிக்கும் சமாதி நிலையை அடைய செய்யப்படும் தியான பயிற்சிகள். படிப்படியான நிலைகளாக அமைந்துள்ள இத்தொடர் தியான பயிற்சி நம் மனதை கட்டுக்குள் அடக்கி நமது ஆழ் மனதை தூய்மை செய்வதற்கான ஒரு விஞ்ஞான பூர்வமான கலையாகும். இதன் மூலம் மனத்தெளிவு, மனதை ஓர்நிலைப்படுத்தும் திறன், தொலைநோக்கு, அறிவு மற்றும் படைப்பாற்றல் வளர்வதோடு மட்டுமல்லாது மூச்சற்ற நிலையில் இறைவிடம் ஒன்றிருக்கின்ற சக்தியையும் இது கொடுக்கின்றது. கிரியா மந்திர யோகம். மனதிற்குள் ஜபிக்கப்படும் நுண்ணிய ஒலிகளான இவை உள்ளுணர்வு, பேரறிவு மற்றும் 7 சக்கரங்களை எழுப்பி ஆழ்மன அசைவுகளை தூய்மை செய்கின்றது. அமைதியாக மனதிற்குள் ஜபிக்கப்படும் மெல்லிய ஒலிகளின் மூலம் இவை ஆரம்பமாகின்றது. ஒரு மந்திரமானது நான் என்னும் எண்ணத்தை சார்ந்த மனதின் செயல்பாடுகளுக்கு ஒரு மாற்றம் தந்து அபரிதமான சக்தியினை சேமரிக்க வழி செய்கின்றது. அதே நேரத்தில் ஆழ்மனதின் பழக்கங்கள் தூய்மையையும் அது அடைய உதவி செய்கின்றது. கிரியா பக்தி யோகம். பஜனை, பக்தி பாடல்கள், சமய சடங்குகள், தீர்த்த யாத்திரைகள், இறை வழிபாடு போன்ற பக்தி சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் தொண்டுகள் தூய உலகளாவிய தெய்வீக அன்பினை, ஆன்மீக ஆராதனை அளிக்கின்றது.
நமது ஆன்மாவினுள் இறை தேடலை பயிர் செய்தல், பக்தி சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் தொண்டுகளின் மூலம் நிபந்தனையற்ற அன்பு மற்றும் ஆன்மீக பரவசத்தை எழுப்பலாம். பக்தி பாடல்கள், சடங்கு வழிபாடு, தீர்த்த யாத்திரைகள் மற்றும் முறை வழிபாட்டின் மூலம் அன்புக்கினிய ஆண்டவனை அனைத்திலும் காண்பதினால் நமது செயல்கள் அனைத்திலும் இனிமை கலக்கின்றன. எனவேதான் யோக பாதைகளான கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், கிரியா யோகம், இந்த 4 யோகங்களும் 4 வழிகளாக இருந்தாலும் ஒரே இடத்தை நோக்கி நம்முடைய ஆன்மாவை நகர்த்தி செல்லுகின்றது. அந்த ஒரே மையப்புள்ளி இறைவன், தெய்வம், நம்மை படைத்தவன், அவனை நோக்கிய ஒரு பயணத்தை இந்த 4 யோகங்களும் உதவுகின்றது. அவரவருடைய உடல் இசைவுக்கு ஏற்ப, கர்ம பலனுக்கு ஏற்ப எந்தெந்த யோகம் அவரவருக்கு பொருத்தமாக இருக்கின்றதோ அதற்கு ஏற்ப ஒருவர் கர்ம யோகத்தையோ அல்லது ஞான யோகத்தையோ அல்லது பக்தி யோகத்தையோ அல்லது கிரியா யோகத்தையோ ஏதாவது ஒரு மார்க்கத்தின் வழியாக இறைவனை அடைந்து பரம்பொருளில் தரிசனமாகி தெய்வீக பாதையில் ஆன்மாவை விட்டு சென்று முக்தி நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்பது இந்த கர்ம யோக, ஞான யோக, பக்தி யோக, கிரியா யோகமாகிய 4 யோகத்தினுடைய படிப்பினையாக இருக்கின்றது. நன்றி.